பேழை எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொன்னால் சபைக்கு அடையாளம் இருக்கு. பேழை எதற்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள், சபைக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அன்றைக்கு நோவாவை தேவன் எப்படி நினைத்தருளினாரோ, அன்றைக்கு பேழைக்குள்ள இருந்த நோவா எப்படி காப்பாற்றப்பட்டானோ, பேழையை விட்டு வெளியே இருந்த அத்தனை பேரும் என்ன செய்தார்கள்? அழிக்கப்பட்டார்கள். ஆனால் பேழைக்குள்ள சென்ற காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், நோவா அவனுடைய குடும்பம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள்? காப்பாற்றப்பட்டார்கள். எங்க இருக்கு? ரட்சிக்கப்பட்டு பேழைக்குள்ள வந்த நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எல்லா வசனங்களும் எல்லாரும் தான். நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்களும் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாதவர்களும் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறீங்க. ஆனா எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நினைவு கூறுறார்? அதான் முக்கியம். எப்படிப்பட்டவரை கர்த்தர் நினைவு கூறுறான்னு சொன்னா, பேழைக்குள்ள இருந்தவர். வசனம் சொல்லுகிறது, நோவாவையும் காட்டு மிருகங்களை, நாட்டு மிருகங்களை கர்த்தர் நினைத்தார். ஆகவே நானும் நீங்களும் இன்றைக்கு உறுதிப்படுத்த வேண்டும், பேழைக்குள்ள இருக்கிறோமா? பேழை என்பது அந்த காலம், இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? சபைக்குள்ள இருக்கிறோமா? இந்த நாளை நீங்கள் ஒரு விசை என்ன செய்யுங்கள்? நிதானித்துக் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் இனத்துக்கு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. உங்கள் நிமித்தமாய் அவர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை இன்னைக்கு சில வேளையில முடிவு எங்களுக்கு எப்படி வரலாம்? பாதகம் போல வரலாம். நாங்க எதிர்பார்க்கிற முடிவு எங்களுக்கு எப்படி வரலாம்? நாங்க விரும்பாத ஒரு போல, நாங்கள் விரும்புகிற ஒரு காரியம் இப்படி வரணும் மட்டும் நாங்கள் விரும்புவோம். ஆனா அதற்கு எதிரான ஒரு காரியம் சில வேளை வரலாம். இல்ல, எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைகள், சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள். ஆமே. யோசேப்புக்கு மட்டும் அன்றைக்கு அந்த பாசம் தெரிஞ்சிருந்தா, எகிப்தியனுக்கு விற்கிற காசுக்கு யோசேப்பு என்ன சொல்லிக்கலாம்? 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியனுக்கு கொண்டு வித்தாங்க. யோசேப்புக்கு பாசம் தெரிஞ்சா யோசேப் சொல்லிக்கோ, நீங்க வீட்டை கூட்டி கொண்டு போ, 20 வெள்ளி காசு 200 வெள்ளி கேட்டா தகப்பன் யாக்கோபு பயங்கர ஐஸ்வர்யவான். பாருங்க, ரூபன் அவனுக்கு ஆதரவா இருந்தான். ஆனா அந்த ரூபன் விக்கிற நேரத்துல ரூபன் இல்ல. அப்ப தேவன் சிலது நன்மையாக ஆதரவா இருக்கிறவர்களை கூட தேவன் என்ன செய்வார்? விலக்குவார். ஏனென்றால் எங்களை குறித்து செய்யப்பட்ட நோக்கம், அழைக்கப்பட்ட அந்த நோக்கம் நிறைவேற்றும்படியாக கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகணும் என்றால் சில தீமையான காரியங்கள் அது எப்ப சமாதானத்துக்கு ஏதுவாய் நன்மைக்கு ஏதுவாக தெரியும் என்றால் உயர்ந்த ஸ்தானத்துல நாங்கள் வந்து நிற்கிற போது. ஆகவே தேவன் அனுமதிக்கிற எல்லா வாழ்க்கைக்காகவும் என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. அது ஒரு நன்மையா இருக்கலாம், தீர்மையா இருக்கலாம். ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவன் யாருடைய சுபாவத்தை எதிர்க்கிறான்னு சொன்னால் விழுந்து போன ஆதாமுடைய சுபாவம். ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வருகிற பொழுது அவனுக்கு யாருடைய சுபாவம் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பது வேறொரு சூழ்நிலை, கிறிஸ்து உடன் வாழ்கிறோம் என்பது வேறொரு சூழ்நிலை. பேழைக்குள்ள நோவா போனபடியா தான் நோவா காப்பாற்றப்பட்டான். பேழையோடு நின்றிருக்கலாம், காப்பாற்றப்படவில்லை. நோவாவோடு நின்றிருக்கலாம், காப்பாற்றப்படவில்லை. ஆனா யாரெல்லாம் பேழைக்குள்ள போனார்களோ அதன்படி இன்றைக்கு வருகிற இந்த பெரிய ஒரு ஆக்கினையில, வருகிற இந்த பெரிய ஒரு நியாய தீர்ப்புல நானும் நீங்களும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு உள்ள போகிறவர்களா இருக்கும். அந்த வசனத்திலே எல்லாம் இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தா பழையது ஒளிந்து போகும். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இல்லை என்று சொன்னா பழைய சுபாவங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான் என்பதற்கு எவிடன்ஸ், ப்ரூஃப் வந்து அவனுடைய சுபாவங்கள் மாற்றப்படும். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான்னா அதே கோபம் இருக்காது, அதே சூழ்நிலை. அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கொண்டும் சில நேரம் சில சூழ்நிலை வரை காப்பாங்க. மழை ஆள் மாதிரி இருந்திருந்தா என்ன அர்த்தம்? இருந்தாண்டா அது வரப்போறோன்னு தான் அர்த்தம். அந்த நிலைமை தான் இருக்கிறான். சரியா? பழைய நான் முந்தி மாதிரி இப்ப இருந்திருந்தா இதே காரியம் நான் முந்தி இருக்க செய்யப்பட்டிருந்தா சில பேர் காரியத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. புதிய காரியங்கள், புதிய சிருஷ்டி, அதாவது எல்லாம் புதிதாக தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, மன்னிக்கக்கூடிய சுபாவங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவங்கள், மற்றவர்களை நேசிக்கக்கூடிய சுபாவங்கள் எங்க வரும் என்றால் கிறிஸ்துவுக்கு உள்ள. கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஓய்வு நாள், அது கர்த்தருடைய நாள். ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே வேற பெருமை பாராட்டி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாதபடி நிலைமை, வியாதிகள், தடைகள். ஆனா நானும் நீங்களும் இந்த இடத்துல ஒன்று கூட கர்த்தர் எங்களுக்கு திருப்பி பாராட்டி இருக்கிறார். ஆமென். உலகத்துல நடக்கிற காரியங்களை நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. இந்த உலகத்து தேசத்திலே நடக்கிற காரியங்கள் என்னத்தை ஆண்டவர் வேதாகமத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்.
எல்லாமே வேதாகமத்தின் அடிப்படையில் நடக்கிற காரியங்கள். ஆமென். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசத்திலே இப்பொழுது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க வாசிச்சீங்களோ தெரியல, இஸ்ரவேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லிக்கிறார் என்றால், மேசியா வருகிற நாளுக்காக எதிர்பார்த்த ஒரு ஜூதன் மேசியா வருகிற நாளுக்காக எதிர்பார்த்து இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், ஆனால் அது இந்த வியாழக்கிழமை இல்லை. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறார். மேசியாவை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஆனால் அந்த மேசியா இந்த வியாழக்கிழமை இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். ஆகவே அவர் சொல்றாரு இல்லையோ, எத்தனையோ பல வருடங்களுக்கு முன்பதாய் ஆண்டவர்கள் வேதாகமத்திலே சொல்றார்கள். இன்றைக்கு தான் அதை யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? உணர்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் தம்முடைய சொந்தத்திலே வந்தால், ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை அடித்தார்கள், அவரை சிலுவையிலே அறைந்தார்கள், மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழும்பி அவர் பரலோகம் சென்ற ஆண்டவர். அவர் சொன்னார், நான் எப்படி போகிறேனோ அதுபடி மறுபடியும் செய்வேன், நான் வருவேன். இன்றைக்கு பாருங்க, இந்த மத்திய கிழக்கு நாடுகள் நடைபெறும் யுத்தங்கள், இந்த இஸ்ரவேல் தேச கடைசி காலங்கள் எல்லாமே அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இது மிக 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 நெருக்கம், அந்த அண்மையான காலத்துல நாங்க வந்திருக்கிறோம். ஆமென். எப்படியோ ஒரு தேசத்துல சமாதானத்தை கொண்டு வருவதை போல, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு சமாதானத்தை உண்டாக்குறது போல ஒரு அந்திகிறிஸ்து என்ன செய்வான்? வருவான். வந்து மறுபடியும் எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். அவன் எருசலேமில் ஆட்சி செய்வான். அது மட்டும் எருசலேம் ஜனங்களுக்கு இவன் யார் என்று தெரியாது. அவனை ஏற்றுக்கொள்வார்கள், அவனுக்கு பின்னாலே செல்வார்கள். 3 வருஷத்துக்கு பிறகுதான் இவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அவன் என்ன செய்வான்? இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குவான், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துவான், இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்துவான். அப்பொழுதுதான் அவர்கள் மேசியாவாக இயேசுவை நோக்கி மறுபடியும் என்ன செய்வார்கள்? கூப்பிடுவார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் மத்திய ஆகாயத்தில் வருவார். இந்த சம்பவங்கள் நடக்கிற பொழுது சபையாகிய நாங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டோம். நீங்க ஆயத்தமா இருந்தா போகலாம். ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் கைவிடப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்குள்ள நானும் நீங்களும் தள்ளப்படுவோம். சத்தியத்தை அறிந்த நாட்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ, மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும். அன்றைக்கு நோவாவுடைய காலத்துல தேவன் எச்சரித்தார், இப்படி நடக்கும், வெள்ளம் வரப்போது, அழிக்க போற 120 வருஷம் நீதியை பிரசங்கித்த நோவா. ஆனா ஜனங்கள் என்ன செய்யவில்லை? உணரவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் என்ன எப்படி? என்னன்னா அந்த நாட்களில் என்ன வராத நாட்கள்னா மழை வராத நாட்கள். மழையை காணவே இல்லை, தேசத்துல மழை பெய்யவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் மழையால் அழிப்ப. நோவா ஒரு பேழையை கட்டினார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா மாத்திரம் என்ன செய்யப்பட்டார்? காப்பாற்றப்பட்டான், தப்புவிக்கப்பட்டான். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அழித்து போட்டார். ஆகவே நானும் நீங்களும் அந்த நோவாவின் காலத்துல இருந்தவர்களை போல நாங்கள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், எங்களுடைய கண்களால் எத்தனையா பார்த்திருக்கிறோம். ஆவியானவருடைய அசைபாடு, அன்றைக்கு ஆவியானவருடைய அசைபாடுதல் வெளியிறங்குமாய் மனுஷர்களுக்குள்ள தேவன் இன்னைக்கு எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நோவாவின் நாட்களிலே இருந்தவர்களை விட இந்த நாட்களில் இருக்கிற நாங்கள் வித்தியாசமான விசேஷித்தவர்கள். எங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் சொல்லலாம், ஓகே, அவங்களுக்கு அறிவில்லை, தெளிவில்லை, அதை குறித்து ஒரு இல்லாதால் அவன் கைவிடப்பட்டான். இந்த நாட்களில நானும் நீங்களும் கைவிடப்பட்டா எங்களை போல ஒரு பரிதவிக்கப்பட்ட எந்த ஒரு ஜனமுமே இருக்க மாட்டார். ஆகவே இன்றைய வார்த்தையும் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 8வது அதிகாரம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் என்ன செய்தார்? நினைத்தருளினார். என்னுடைய ஆண்டவர் பேழையில இருந்த நோவாவை மாத்திரம் நினைக்கவில்லை, நினைத்தருளவில்லை. பேழைக்குள்ள யாரெல்லாம் இருந்தார்களோ, பேழைக்குள்ள எப்படிப்பட்ட மிருகங்கள் இருந்ததோ, வேதாகம் மிக அழகாக சொல்லுகிறது, காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார்? நினைத்தருளினார். அப்ப மிருகங்களையே நினைத்தருளுகிற ஆண்டவர் என்று சொன்னார். மனுஷர்களாக எங்களை அவர் நினைப்பதற்கு நாங்கள் மாத்திரம். அல்லேலூயா. மிருகங்களையே நினைத்து ஒரு நன்மை செய்வாராக இருந்தார்.
அதை விட பேழைக்குள்ள இருந்த நோவா அன்றைக்கு காப்பாற்றப்பட்டது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு பேழை எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொன்னால் சபைக்கு அடையாளம் இருக்கு. பேழை எதற்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள், சபைக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை இருக்குமாக இருந்தால், அன்றைக்கு நோவாவை தேவன் எப்படி நினைத்தருளினாரோ, அன்றைக்கு பேழைக்குள்ள இருந்த நோவா எப்படி காப்பாற்றப்பட்டானோ, பேழையை விட்டு வெளியே இருந்த அத்தனை பேரும் என்ன செய்தார்கள்? அழிக்கப்பட்டார்கள். ஆனால் பேழைக்குள்ள சென்ற காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், நோவா அவனுடைய குடும்பம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள்? காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவரை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வரப்போகிற அழிவில இருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? காத்துக் கொள்வார். அப்படி இல்லாவிட்டால் நாங்களும் என்ன செய்வோம்? கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு. ஆகவே இன்னைக்கு எங்க இருக்கிற ரட்சிக்கப்பட்டு பேழைக்குள்ள வந்த நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எல்லா வசனமும் இன்னைக்கு எல்லாருக்கும் தான். நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்களும் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாதவர்களும் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறீங்க. ஆகவே தேவன் இந்த நாளில உங்களோட பேசுவாராக. ஆமென். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாங்க பேழைக்குள்ள, நோவா பேழைக்குள்ள போனது போடி இன்னைக்கு நாங்களும் ஒரு காலம் என்ன செய்தோம்? அசுத்தத்துல வாழ்ந்தோம், பாவத்துல வாழ்ந்தோம், அந்தகாரத்துல வாழ்ந்தோம், எங்களுக்கு விரும்பின காரியங்களை செய்தோம். தேவனுடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பேழைக்குள்ளே நோவா போனதுபடி நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்விட்டோம்? கிறிஸ்துவுக்குள்ள வந்து விட்டோம். அப்படி பேழைக்கு எப்படி நோவா அன்றைக்கு நோவாக்கு எப்படி பேழை ஒரு பாதுகாப்பா இருந்ததோ, அது போல நானும் நீங்களும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் எங்களை பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த எத்தனை அலை, கொரோனா அலை, எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வந்தார். குறைகளை அன்னைக்கு பேழைக்குள்ள இருந்த ஒருவருக்கும் என்ன இல்லை? குறைகள். ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு வருஷம் அவங்க அந்த பேழைக்குள்ள இருந்தாங்க. ஆனா எந்த குறையுமே இல்ல. தேவன் போஷித்தார். அதுபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் வருகிற பொழுது தேவன் எந்த குறைவும் இல்லாமல் எங்களை நடத்தவர் என்ன செய்யவராய்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த நினைவு கூறுகிறார் இந்த வார்த்தை 8வது அதிகாரம் 1வது வசனம் நினைவு கூறுகிறார் என்ற வார்த்தையில அவர் என்ன சொல்லியிருக்காங்க சொன்ன எபிரேய மொழி சாக்கார் என்ற சொன்ன எபிரேய மொழியின் அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவன் நினைவு கூறுவதற்கான ஒரு காரணம், ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்ய போறார்? செய்ய போற ஆக்ஷனுக்காக. நீங்க யோசிக்கலாம், இவனுக்கு என்ன ஹீப்ரு தெரியும் உடனே யோசிக்கிறீங்க. உலகத்துல எத்தனையோ நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? இதுல பாக்குறோம். இப்ப அதை விட எத்தனையோ டிரான்ஸ்லேஷன்ல பைபிள் என்ன செய்யுது வந்துட்டு ஒவ்வொரு அவனையும் யோசிக்காங்க, எனக்கு ஹீப்ரு எப்படி தெரியும்? இப்ப சும்மா உண்மையா சொல்றானா? அப்படியான எண்ணங்கள் என்ன செய்யலாம்? எல்லாமே இந்த வேதாகமத்துல இருக்கு. நாங்க தேடி பார்க்கலாம், ஹீப்ருல என்ன பட்டிருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல, இதுக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல, எல்லாமே பார்க்கக்கூடிய நல்ல ஒரு விஞ்ஞான தொழில்நுட்ப காலத்துல நாங்கள் நீங்களும் வாழ்கிறோம். ஆகவே இந்த ரிமெம்பர், நினைவு கூறுகிறார் என்ற வசனத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏதோ ஒரு காரியம் தேவன் நினைவு கூறுகிறார் என்று சொன்னா ஏதோ ஒண்ணு என்ன செய்ய போறார்? செய்ய போறார். அன்னைக்கு அந்நாளை ஆண்டவர் நினைவு கூர்ந்ததுக்கு காரணம் சாமுவேலுக்கு. தேவன் நினைவு கூர்ந்து ஏதோ ஒன்று செய்கிறார் சொன்னா, இன்னைக்கு சில வேளை நாங்க நம்பலாம், யாராவது மனுஷர்கள் எங்களை நினைவு கூறணும், மனுஷர்கள் எங்களுக்கு உதவி செய்யணும், மனுஷர்கள் மூலம் எங்களுக்கு ஏதாவது நன்மை பெறணும். ஆனா மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? நினைவு கூறுகிறவர்கள் எல்லாம் மறந்து போகிறான். ஆனா ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவன். ஆனா எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார்? அதான் முக்கியம். எப்படிப்பட்டவரை கர்த்தர் நினைவு கூறுகிறான்னு சொன்னா, பேழைக்குள்ள இருந்தவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பேழைக்கு வெளியால் எத்தனை ஜனங்கள் அழிந்தால் ஆண்டவர் அவர்களை நினைக்கவில்லை. பேழைக்கு உள்ள இருந்த ஜனங்கள். வசனம் சொல்லுகிறது, நோவாவையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைத்தார். ஆகவே நானும் நீங்களும் இன்றைக்கு உறுதிப்படுத்த வேண்டும், பேழைக்குள்ள இருக்கிறோமா? பேழை என்பது அந்த காலம், இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? சபைக்குள்ள இருக்கிறோமா என்று நானும் நீங்களும் ஒரு விசை என்ன செய்யுங்கள்? நிதானித்துக் கொள். ஒருவேளை நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்திய நாளில ஆண்டவரை நான் உண்மை ஏற்றுக்கொள்ள வாய்களை திறந்து இருதயத்தில் விசுவாசித்தால் இவ்வளவு வேற ஒன்றுமே நாங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. பேழைக்குள்ளே வந்துட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆமென். கர்த்தர் எங்களை நினைக்கிறதுக்கு தான். அதனால எரேமியா 29வது வசனம் பாருங்க. எரேமியா 29
11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களின் பேரில் நினைத்தருளுகிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆமென். உங்கள் நிமித்தமாய் அவர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை இன்னைக்கு சில வேளையில முடிவு இன்னைக்கு எங்களுக்கு எப்படி வரலாம்? பாதகம் போல வரலாம். நாங்க எதிர்பார்க்கிற முடிவு எங்களுக்கு எப்படி வரலாம்? நாங்கள் விரும்பாத ஒரு போல, நாங்கள் விரும்புற ஒரு காரியம் இப்படி வரணும் என்று நாங்கள் விரும்புவோம். ஆனா அதற்கு எதிரான ஒரு காரியம் சில வேளை வரலாம். ஏன் நாங்கள் இன்னைக்கு பல முறை சோர்ந்து விடுகிறோம்? இப்படி ஒரு முடிவு என்ன? எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள். ஆமென். ஆகவே எதிர்மாறான முடிவுகள் யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியமும் எப்படி இருந்தது? தீமையாத்தான் இருந்தது. அவருடைய பார்வையில தீமையாத்தான் இருந்தது. சகோதரர்கள் கொண்டு போய் விற்றார்கள், அவன் கொண்டு அங்க எகிப்தியர்களுக்கு விட்டார்கள். போர்த்திபாருடைய மனைவியுடைய வாழ்க்கை பிரச்சனை எல்லாமே தீமை. ஆனா அவளாம் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் எப்ப மாற்றினார் என்று யோசேப்புக்கு தெரிந்ததுன்னு சொன்னார். சிங்காசனத்துல அந்த பார்வோனுடைய அரியணையில ஏறி இருந்த பொழுதுதான் இவைகள் எல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசிப்பு அறிந்து கொண்டார். ஆமே. சில வேளை நாங்கள் போகிற வாழ்க்கை நான் யோசிக்கிறேன், சில வேளையில யோசேப்புக்கு மட்டும் அன்றைக்கு அந்த பாசம் தெரிஞ்சிருந்தா எகிப்தியனுக்கு விற்கிற காசுக்கு யோசேப்பு என்ன சொல்லிக்கலாம்? 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியனுக்கு கொண்டு வித்தாங்க தானே. யோசேப்புக்கு பாசம் தெரிஞ்சா யோசேப்பு சொல்லிப்போ நீங்க வீட்டை கூட்டி கொண்டு போ, 20 வெள்ளி காசு உனக்கு 200 வெள்ளிக்கு என்ன தகப்பன் யாக்கோபு பயங்கர ஐஸ்வர்யவான். ஆனா இப்ப கதைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பாசம் தெரியாது, எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியாது, அடிமையாய் போறான், விற்கப்படுகிறான். தெரிஞ்சிருந்த 20 வெள்ளி காசுக்கு தான் என்ன நீ விற்க போறீ என்று சொன்னா அதோட வீட்டை கூட்டி கொண்டு போய் அவனுக்கு நிறைய பணம் வாங்கி தான் யோசேப்பு சொல்லியிருக்காங்க. ஆனா தேவன் இன்னைக்கு அவனுக்கு அந்த சூழ்நிலை முடியல. பாருங்க, ரூபன் அவனுக்கு ஆதரவா இருந்தான். ஆனா அந்த ரூபன் விக்கிற நேரத்துல ரூபன் இல்ல. தேவன் சிலது நன்மையா ஆதரவா இருக்கிறவர்களை கூட தேவன் என்ன செய்வார்? விலத்துவார். ஏனென்றால் எங்களை குறித்து செய்யப்பட்ட நோக்கம், அழைக்கப்பட்ட அந்த நோக்கம் நிறைவேற்றும்படியாக கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகணும் என்றார். சில தீமையான காரியங்கள் அது எப்ப சமாதானத்துக்கு ஏதுவாய் நன்மைக்கு ஏதுவாக தெரியும் என்றால் உயர்ந்த ஸ்தானத்துல நாங்கள் வந்து நிக்கிறோம். ஆகவே தேவன் அனுமதிக்கிற எல்லா வாழ்க்கைக்காகவும் என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. அது ஒரு நன்மையா இருக்கலாம், தீர்மையா இருக்கலாம். இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவன் அனுமதிக்கிறது நன்மைக்கு. அவர் தீமை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். ஆகவே நானும் நீங்களும் இன்னைக்கு ஒரு விஷயம் ஆராய்ந்து கொள்வோம். இன்னைக்கு நாங்கள் பேழைக்குள்ள இருக்கிறோமா, எல்லாத்தையும் பேழையோடு இருக்கிறோமா, எங்கே இருக்கிறோம் என்ற ஒரு சூழ்நிலை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அன்றைக்கு புதிய பாடல ஒரு வசனம் ஒன்று இருக்கு, 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் புதிதாக. அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்றால் அதற்கு எவிடன்ஸ் என்ன? வசனத்திலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக. இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க என்றதுக்கு என்ன எவிடன்ஸ்? பழைய காரியங்கள் ஒளிந்து போயிருக்கு. நானும் நீங்களும் ஒரு விஷயம் யோசித்து பார்த்து எங்களுடைய பழைய காரியங்கள். இந்த ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவன் யாருடைய சுபாவத்தை எதிர்க்கிறான்னு சொன்னால் விழுந்து போன ஆதாமுடைய சுபாவம். ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வருகிற பொழுது அவனுக்கு யாருடைய சுபாவம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம். அப்ப விழுந்து போன ஆதாமுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? கீழ்ப்படியாமை, குற்றச்சாட்டுறான், பழத்தை சாப்பிட்டது எனக்கு நீங்க தந்த மனைவி, குற்றச்சாட்டு, கீழ்ப்படியாமை, மாம்சத்துக்கு ஏற்ற காரியம், தேவனோடு உறவில்லை, மரித்து போன சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஆதாமுடைய சுபாவம், விழுந்து போன ஆதாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? அவர் அன்புள்ள தேவன், அவர் கீழ்ப்படி உள்ள தேவன், தாழ்மை உள்ள தேவன், எங்களை நேசித்தவர்,
பொறுமையுள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு பழைய காரியங்கள் ஒளிந்து போயிருக்கான்னு சொல்லி, என்னுடைய காரியம் பழையது ஒளிந்துதான் எனக்கு தான் தெரியும், அதே போல உங்களுடைய பழைய காரியங்கள் ஒளிந்து போயிருக்காரு உங்களுக்கு தான் தெரியும். எந்த இடத்திலே கிறிஸ்துவிலே நிற்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பது வேறொரு சூழ்நிலை, கிறிஸ்து உடன் வாழ்கிறோம் என்பது வேறொரு சூழ்நிலை. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று யாரும் சொல்லலாம், நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்று யாரும் சொல்லலாம். ஏனென்றா பாருங்க, if any man, யாராவது கிறிஸ்துவுக்கு உள்ள வாரது, கிறிஸ்துவுக்கு உள்ள வாரதுன்றது வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துவை எத்தனையோ பேர் விசுவாசிக்கிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? விசுவாசிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு எல்லாம் போகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு உள்ளவாறு அனுபவம் என்பது என்ன? வித்தியாசம். கிறிஸ்துவுக்கு உள்ளவாறு அன்றைக்கு பேழைக்குள்ள நோவா போனபடியா தான், படிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பேழைக்குள்ள நோவா போனபடியா தான் நோவா காப்பாற்றப்பட்டார். பேழையோடு நின்றிருக்கலாம், காப்பாற்றப்படவில்லை. நோவாவோடு நின்றிருக்கலாம், காப்பாற்றப்படவில்லை. ஆனா யாரெல்லாம் பேழைக்குள்ள போனார்களோ அதன்படி இன்றைக்கு வருகிற இந்த பெரிய ஒரு ஆக்கினையில, வருகிற இந்த பெரிய ஒரு நியாய தீர்ப்பில நானும் நீங்களும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு உள்ள போகிறவர்களா இருக்கணும். இந்த கிறிஸ்துவுக்கு உள்ள நானும் நீங்களும் போகணும். எங்களுக்கு என்ன தகுதி தேவை? ஆண்டவர் ஏதாவது எதிர்பார்க்கிறாரா? வசனத்தில் பாருங்க, therefore if any man, நீங்க யாராவது இருக்கலாம், இப்படி இருக்க ஒருவன், தமிழ்ல ஒருவன் எனி மேன், நீங்க யாராவது இருக்கலாம், உங்களுடைய அந்தஸ்து என்ன, உங்களுடைய காரியம் என்ன, நீங்க எந்த நிலைமையில இருக்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒன்றுமே தேவையில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கான். அவன் தானே கிறிஸ்துவுக்குள்ள வந்தா சரி, ஆண்டவரே நான் பாவங்களை அறிக்கை செய்கிறேன், என்னுடைய பழைய காரியங்கள் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள், விழுந்து போன எந்த பாவ காரியங்களும் எங்களுக்குள்ள வராதபடி நானும் நீங்களும் எங்கே இருக்கிறோம்? சில வேளைகள் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரோடு நெருங்குகிறோம், விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிறோம், நல்லது. ஆனா கிறிஸ்துவுக்கு உள்ள இது இல்லை என்று சொன்னால் எப்படி அறிந்து கொள்ளுகிறது? ஒருவர் கிறிஸ்துவுக்கு உள்ள இல்லை என்றது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பழைய காரியங்கள் என்ன செய்யும்? இந்த வசனத்திலே எல்லாம் இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தா பழையது ஒளிந்து போகும். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இல்லை என்று சொன்னா பழைய சுபாவங்கள். இன்னைக்கு அந்த பேழைக்குள்ள வந்த அத்தனை மிருகங்களும் என்ன செய்துச்சு? காக்கப்பட்டது வேற, ஆனா அடங்கி இருந்துச்சு. பூனை எலிய என்ன செய்திருக்கும்? பார்த்துதான் இருக்கும். ஆனா என்ன செய்தார்? அடங்கி இருந்த அவருடைய சுபாவத்தில் என்ன செய்யப்படுகிறது? மாற்றம். ஒரு சிங்கம் மற்ற பெரிய ராஜா, புலி, மற்ற மிருகங்கள் என்ன செய்திருக்கும்? பார்த்துதான் இருப்பினும் ஆனா அடங்கி. ஆனால் இதே அடக்கம் கிறிஸ்துவுக்குள்ள வருகிற பொழுது அந்த மனிதர் அப்படியே மிருகத்தினுடைய சுபாவமே அங்க என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. பேழைக்கு உள்ள போன மிருகங்களுடைய சுபாவம் மாற்றப்பட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான் என்பதற்கு எவிடன்ஸ், ப்ரூஃப் வந்து அவருடைய சுபாவங்கள் மாற்றப்படும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாண்டா அதே கோபம் இருக்காது, அதே சூழ்நிலை. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கொண்டும் சில நேரம் சில சூழ்நிலை வரை காப்பார்கள். நான் பழைய ஆள் மாதிரி இருந்திருந்தா என்ன அர்த்தம்? இருந்திருந்தாண்டா அது வரப்போறதான் அர்த்தம். அந்த நிலைமைதான் இருக்கிறான். சரியா? பழைய நான் முந்தி மாதிரி இப்ப இருந்திருந்தா இதே காரியம் இப்ப நான் முந்தி இருக்க செய்யப்பட்டிருந்தா சில காரியத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. புதிய காரியங்கள், புதிய சிருஷ்டி, அதாவது எல்லாம் புதிதாக தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, மன்னிக்கக்கூடிய சுபாவங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவங்கள், மற்றவர்களை நேசிக்கக்கூடிய சுபாவங்கள் எங்க வரும் என்றால் கிறிஸ்துவுக்கு உள்ள. கிறிஸ்துவோடு நீங்க வாழ்ந்தா, இல்லாட்டி கிறிஸ்துவை விசுவாசித்தா பழைய காரியங்கள் என்ன செய்யும்? பழைய காரியங்கள். அது நீங்க அப்படி வந்தா அவர் எங்க இருக்கிறாருன்னு அர்த்தம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார், சபைக்கு போறார், ஜெபம் பண்ணுகிறார், உபவாசம் இருக்கிறார். ஆனா யாரோ ஒருவரை போல கிறிஸ்துவை விசுவாசி, அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்கு உள்ளாருடைய வாழ்க்கை இல்லை. ஆகவே நானும் நீங்களும் இன்னைக்கு அறிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு நோவாவுடைய காரியம், நோவாவுடைய சம்பவம் இன்னைக்கு எங்களுக்கு சிரஷ்டாங்கமாய், அது ஒரு நிழலோட்டமாய் வேதாந்தம் எழுதப்பட்டிருக்க காரணம், அன்றைக்கு அந்த பேழைக்குள்ள போன அத்தனை மிருகங்கள், அது காட்டு மிருகமாயிருக்கலாம், நாட்டு மிருகமாயிருக்கலாம், எப்படிப்பட்ட மிருகமாயிருந்தாலும் அந்த மிருகங்கள் என்ன செய்யப்பட்டிருந்தன? சுபாவங்கள் மாற்றப்பட்டு அடங்கி இருந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளா தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நானும் நீங்களும்
ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். பழைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய ஒருவேளை அப்படி இல்லாமல் நாங்கள் பலவீனமான அப்படியான காரியங்கள் இருந்தால் தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே, நான் புதிய மனிதனாய் புதிய சிருஷ்டியாய் புதிய காரியங்களை பார்க்க உம்முடைய கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ள. இன்னைக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா, நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது நார்மலா இன்றைய நாட்களில் கிறிஸ்து எங்களுக்குள்ள ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? எனக்குள்ள வாசம் பண்ண. அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள வாசம் பண்ணுகிறது எப்படி என்ன சூழ்நிலை? அல்லேலூயா. இன்னைக்கு நான் கிறிஸ்து எனக்குள்ள வாசிக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள வாசம் பண்ணுறேன். வித்தியாசம் ரெண்டு வித்தியாசம். அதாவது இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கொடுக்கிற பொழுது தேவன் தங்கி வாசம் பண்ணுகிறார். அவருடைய சரீரமாகி ஆலயத்திலே தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆனா நான் என்னை எப்ப கொடுத்து எங்க வாழ்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள போறேன். அதான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறேன். அப்படி நாம் வாழ்கிற பொழுது எந்த பழைய ஒரு காரியங்கள் ஏன்னா இந்த இன்றைய நாட்களில எப்படிப்பட்ட நாங்க காலத்துல வாழ்கிறோம் என்று நீங்கள் ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமத்தை வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளில் நித்தமும் பொல்லாதது என்றும். அதுக்கு முதல் மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் சொல்லிட்ட வசனம் வாசிங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரர் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே சம்பவம் தான் இப்ப மனுஷகுமாரன் வருகிற காலத்திலும் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அன்றைக்கு நோவாவுடைய காலத்துல வருகிற பொழுது தேவன் எச்சரித்தார். ஆனா அன்றைக்கு இருந்த ஜனங்கள் என்ன செய்யவில்லை. அதை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்படி மத்திய 20:37 ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் என்ன செய்தார்கள்? உணராதிருந்தார்கள். இது எந்த காலத்துல? நோவாவினுடைய காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் பாருங்க, நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து. இது செய்யக்கூடாத காரியமா? சாப்பிடக்கூடாதா? தண்ணி ஒழிக்க கூடாதா? திருமணம் செய்யக்கூடாதா? அப்படியே நான் சொல்லுகிறார், நாள் வரைக்கும் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டு பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார். அப்ப இது இந்த அடிப்படை காரியம் தானே. சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, திருமண பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிறது, திருமண காரியங்களை செய்து வைக்கிறது பிள்ளையான காரியமா? அப்பயே நான் சொல்றேன், நோவாவின் காலத்துல இதை செய்து அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு உணர்வு என்ற காரியம் அன்றைக்கு நாட்கள் என்ன செய்யவில்லை. இல்ல, அவங்க தங்களுக்கு விருப்பமானது, அதாவது அக்கிரமும் பாவத்திலையும் என்ன செய்ய அந்த ஜனங்கள் இது செய்யறது பிள்ளை இல்லை. சாப்பிடத்தான் வேணும், குடிக்கத்தான் வேணும், எங்களுக்குரிய காரியங்களை நாங்க பார்க்கத்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு உணர்வு எங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் நோவா மூலம் எச்சரித்த பொழுது ஒருவரும் என்ன செய்யவில்லை, ஒருத்தரும் செவி. அதன் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவர் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குகின்ற கர்த்தர் என்ன செய்தார்? மனஸ்தாபம். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாயிற்று. கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஏனென்றா மக்களுடைய அக்கிரமம் பூமியில என்ன செய்யப்பட்டது? பெருகிட்டு. இன்றைக்கு வாங்க, அக்கிரமம் என்றா என்ன? சரி, பாவம் என்றா என்ன, குற்றம் என்றா என்ன, அக்கிரமம் என்றா என்ன, மீறுதல் என்றா என்ன? இந்த 4 வசனங்களும் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாவம் என்றா என்ன, அக்கிரமம் என்றா என்ன, மீறுதல் என்றா என்ன, குற்றம் என்றா என்ன?
இன்னைக்கு அந்த ஜனங்கள் அக்கிரமம் என்றுதான் இருக்கு, அக்கிரமம் செய்தார்கள் என்றுதான் இருக்கு. அக்கிரமம் என்றா என்ன? கிரமமா செய்ய வேண்டியவை, கிரமமா செய்ய வேண்டியது எல்லாமே அக்கிரமம். சரி, வேற மாறாதது. இன்னைக்கு அநேக நேரத்துல பாவம் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுது? இன்னைக்கு அநேக நாங்க நினைக்கிறோம் ஒரு களவு எடுத்தா தான் அது பாவம், விபச்சாரம் செய்தா தான் அது பாவம், பொய் சொன்னா தான் அது பாவம். ஆனா அது செய்யறதுக்கு முதல் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அது எங்க வருதுன்னு சொன்னா சிந்தனை, இருதயத்தில் இருந்தால் கொள்ளாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனமும், களவு, பொய், காம விகாரங்கள் இவைகள் எல்லாம் எங்க இருந்து புறப்பட்டு வரும் என்று சொன்னால் இருதயத்தில் இருந்தால் புறப்பட்டு. ஆகவே எண்ணங்களில தோன்றுவதுதான் என்னது? பாவம். இந்த காரியங்கள் எண்ணங்களில தோன்று, இருதயத்துல தோன்றுகிற காரியங்கள் பாவம். இதைத்தான் நாங்கள் பிறகு செயல் வடிவில் வருகிறோம். அதை செய்கிற பொழுது அது குற்றமாகிறது. பாவம். அதான் இயேசுவிட போகிறார்கள். அவர்கள் குற்றம் பிடிக்க என்ன செய்தார்கள்? வகை தேடி ஏதாவது செய்திருக்கிறாரா? அப்ப பாவம் இன்றைக்கு வெளியால் என்ன செய்யாது? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எண்ணங்களிலே பாவம் வந்துடும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்த எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று, முடிஞ்சு பாவம் செய்து ஆயிற்று. ஆகவே பாவம் இன்றைக்கு சிந்தனையில, இருதயத்திலே செய்ய வாய்ப்பில்லை. நாங்கள் நேரடியாய் போய்த்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்ல. கொள்ளாத சிந்தனை வந்தாலே அது பாவம். ஒருத்தனை குறித்து தேவையற்ற காரியங்கள் வந்தாலே அது பாவம். முதலாவது உணர்வு, எண்ணங்களுக்கு கூடத்தான் இன்னைக்கு என்ன செய்யறது? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறது. அது அவன் செயல்முறையில வருகிற பொழுது, அதை அவன் செய்கிற பொழுது அது என்னது? குற்றமாக மாறுகிறது. அந்த செய்கிற காரியம் மனுஷனுக்கு விரோதமாய் அவன் செய்தால் அது அக்கிரமம், தேவனுக்கு விரோதமாய் அது செய்தால் மீறுதல். ஆகவே அக்கிரமம் என்றது யாருக்கு விரோதமான காரியம்? மனுஷர்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியம் தான் அக்கிரமம். ஆகவே இதைத்தான் பாருங்க, இன்றைக்கு நோவாவுடைய காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மனுஷர்களுடைய அக்கிரமம். அதனால மத்தேயுல நீங்க பார்க்கலாம், அக்கிரமம் மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தணிந்து போகும். காரணம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு இந்த அக்கிரமமான காரியத்தை யாருக்கு விரோதமாய் செய்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு விரோதமாக இல்ல, மனுஷர்களுக்கு விரோதமாகத்தான் அக்கிரமம். இதை பாருங்க, அன்பு, சமாதானம், சந்தோஷங்கள், நிம்மதி, குடும்பங்கள் இருக்கிற ஒற்றுமை, ஐக்கியம் எது நிமித்தமாய் இல்லாம போகிறோம்னு சொன்னா மனுஷர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அக்கிரமம். பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதம். எங்க பார்த்தாலும் இந்த காரியம் வேதாகமத்தில் இவர்கள் எல்லாம் இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அடையாளம். அக்கிரமம் மிகுதியாவதால அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தணிந்து போகும். எங்க பார்த்தாலும் பாருங்க, அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு தாய், ஒரு பிள்ளை ஓடி வருது அந்த தாயிட்ட. அந்த தாய் அந்த பிள்ளையை தூக்கி அப்படியே கீழே எறியுது. அந்த பிள்ளை சாகுது. அந்த பிள்ளை அந்த தாய் என்ற ஒரு பாசத்துல, தாய் என்ற ஒரு நேசத்துல என்ன செய்யறாங்க? ஓடி வராங்க. என்ன எதுல இருந்தாங்களோ தெரியாது, மேல மாடி அந்த பிள்ளையை தூக்கி அப்படியே தள்ளி விடுத்து அப்படியே தூக்கி எறிகிறாங்க ஒரு தாய். அக்கிரமம் மிகுதி. இந்த கடைசி நாட்கள் நம்ம பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் பாருங்க அக்கிரமம். தேவனுக்கு விரோதமாய் செய்ய மாட்டோம், ஆனா யாருக்கு விரோதமாய்? மனுஷருக்கு விரோதமாய் செய்கிற காரியம் மனுஷருக்கு விரோதமாய் வந்தால் அது அக்கிரமம். இதே தேவனுக்கு விரோதமாய் வந்தால் அது மீறுதல். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அந்த சொற்கள் இருக்கிறீங்க பாருங்க, மீறுதல், அக்கிரமம், குற்றம், பாவம், இப்படிப்பட்ட காரியங்களை ஆவியான வேதாகமத்தில் மிக அழகாக எழுதியிருக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் எந்த இடத்துல தவறுகிறோம்? பாவம் இருந்தால் தேவனுடைய அறிக்கை செய்ய வேண்டும், குற்றம் இருந்தால் ஆண்டவருக்கு அறிக்கை செய்ய வேண்டும், அக்கிரமம் இருந்தால் அறிக்கை செய்ய வேண்டும், மீறுதல்கள் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது காரியம் செய்திருந்தால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வாழுகிற நாட்கள் எப்படிப்பட்ட காலம் என்றால் 2 தீமோத்தேயு 3 முதலாவது அதிகாரம் 1-5. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதலாவது 1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியாயா? எப்படி மனுஷர் தற்பிரியராயும் மனப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும்
தேவ பக்தி வேஷத்தை தரித்து அது பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இந்த கடைசி நாட்களில இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் என்று அன்றைக்கு தீமோத்தேயுவுக்கு பவுல் என்ன செய்கிறார் சொல்லு. ஆகவே நம்மை நாம சன்னிதானித்து பார்ப்போம். ஏதாவது ஒன்று இதுக்குள்ள நமக்குள்ள இருந்தா நாம் அறிக்கை செய்வோம். இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் காரியங்கள் என்ன செய்யும் வரும். இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். இதுதான் அந்த அடையாளம். நோவாவினுடைய காலத்துக்கும் மனுஷகுமாருடைய காலத்துக்கும் ஏற்ற அடையாளங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீங்க. பஞ்சங்கள் வரும், கொள்ள நோய்கள் வரும், ஆனாலும் கலங்காதிருங்க. ஏனென்றால் அவர் சொன்னபடி சொன்ன நேரத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். நாம பரிசுத்தமாய் ஆயத்தமாய் இருந்தா என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய தேவை இல்ல. என்ன சூழ்நிலை வந்தாலும் பயப்பட வேண்டியது எந்த நேரத்திலும். எல்லாமே பாருங்க, எங்க பார்த்தாலும் யுத்தம், எங்க பார்த்தாலும் பஞ்சம், எங்க பார்த்தாலும் கொள்ள நோய், அக்கிரமம் மிகுதியாவதால அன்பு குறைந்து கொண்ட போது எப்படி லோத்துவினுடைய காலத்தில் நடந்ததோ, எப்படி நோவாவுடைய காலத்தில் நடந்தது, அதே போலதான் மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும் என்று ஆவியானவர் எச்சரித்திருக்கிறார். ஆக ஒரு விஷயம் நாம் நம்மளை என்ன செய்வோம், இந்த வேதத்தின் அடிப்படையில சத்தியத்தின் அடிப்படையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்துவோம். இன்றைக்கு நோவா எப்படி காப்பாற்றப்பட்டார், இப்படியான நாட்கள் ஆண்டவர் அழிக்கோணும் என்று இருக்கிற நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, கிருபை கிடைத்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண் 8வது வசனம், ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது, கிருபை. இப்ப கேள்வி, கிருபை கிடைத்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது நோவாவின் வம்சவர் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான். இப்ப நோவாக்கு கிருபை கிடைத்ததால நீதிமான் உத்தமனா இருந்தானா, இல்லாட்டி நோவா நீதிமானும் உத்தமானுமா இருந்தபடியா அவனுக்கு கிருபை கிடைச்சதா? அப்படிதான் இப்ப பாருங்க, வசனம் அப்படித்தான் எனக்கு வடிவா வாசிங்க. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. 1வது வசனம் சொல்லுது கர்த்தர், 8வது வசனம் சொல்லுது கிருபை கிடைத்தது. அப்புறம் 9வது வசனம் சொல்லுகிறது அவன் நீதிமானும் உத்தமனும், தன் காலத்தில் இருந்தவருக்கு நீதிமானும் உத்தமனுமா இருந்தார். தேவன் நோவாவோடு சஞ்சரித்தார். என்னுடைய கேள்வி, கிருபை நோவாவுக்கு நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தபடியா கிடைச்சதா, இல்லாட்டி அவன் நீதிமான் உத்தமன் கிருபை கிடைச்சதுனால நீதிமான் உத்தமனா இருந்தானா? கிருபை கிடைச்சதுனால. கேட்கிற கேள்வி விளங்க, நீங்க பாக்குறத பார்த்தா விளங்குதா விளங்கையில ஒன்றுமே தெரியல. விளங்குதா கேட்கிற கேள்வி. 1வது வசனம் சொல்றது நோவாக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைச்சது. அதுக்கு பிறகு அடுத்த வசனம் சொல்றது அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிச்சு கொண்டு இருந்தான். அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, கிருபை கிடைச்சதாலதான் அவன் நீதிமான் உத்தமனா தேவனோடு சஞ்சரிச்சானா, இல்லாட்டி தேவனோடு அவன் நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரிச்சதால அவனுக்கு கிருபை கிடைச்சதா? அப்ப இந்த வார்த்தைக்குரிய சரியான விளக்கத்தை ஆண்டவர் எங்க எழுதியிருக்கிறார்னா எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆரம்பத்தை கொடுத்து கடைசியில தான் எழுதி வச்சிருக்காரு. எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகிய. அப்போ ஒரு நீதிமான் உத்தமனா இருந்தா அவனுக்கு தேவ எச்சரிப்பு தேவையா? இல்ல. அப்ப நோவா என்ன செய்திருக்கா? நீதிமான என்ன இங்க வந்து என்ன சொல்லப்படுது? தேவ எச்சரிப்பு பெற்றுத்தான் அவன் என்ன செய்கிறான்? பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறான். தன் காலத்துல நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்தது உண்மைதான். ஆனா எப்ப என்று சொன்னால் தேவ எச்சரிப்பை அவன் விசுவாசத்தினாலே தற்காலத்தில காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலக ஆக்கினை தீர்ப்புக்குள்ளானது தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு என்ன செய்தான்?
சுதந்திரவாளி. அப்ப தேவ எச்சரிப்பு யாருக்கு வருகிறான்? நோவாவுக்கு வந்த பொழுதுதான் நோவா என்ன செய்கிறான்? தன்னுடைய வாழ்க்கையை அவன் தன்னுடைய வாழ்வை என்ன செய்கிறான்? சீர்தூக்கி பார்த்து நீதிமானாய் உத்தமனாய் இருந்தபடியால் கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபையை என்ன செய்தான்? பெற்றான் என்று தமிழ் வேதாகம் இருக்கிறது. ஆனா இங்க ஆங்கில வேதாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடித்தான் என்று இருக்கும். ஆதியாகமம். கிருபையை அவன் கண்டுபிடி அவன் உண்மையாய் உத்தமம். அன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கிருபையை தந்திருக்கிறார். கிருபையாகிய இயேசுவை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு கிருபை. அன்றைய நாட்களில அவனுக்கு எச்சரிப்பின் சத்தம் வந்தபடியால அவன் எதை விசுவாசித்தான். ஏனென்றால் அன்றைய நாட்களில் அவன் ஒன்றையுமே காணல, மழை வரையில. ஆனா தேவ பாருங்க, விசுவாசத்தினாலதான் நோவா பயபக்தி உள்ளவனாக. எச்சரிப்பு கிடைத்த உடனேதான் அவன் பயபக்தி. இன்றைக்கு நானும் நீங்களும் எத்தனை முறைகள் தேவ வசனம் வருகிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் உலகத்தில் இருந்த பொழுது எங்களுக்கும் வார்த்தை சுவிசேஷம் வந்தது. ஆனா நாங்கள் ஏற்றுக்கொண்டோமா? ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசித்த பொழுதுதான் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் இந்த உலகம் ஃபுல்லா என்ன செய்யப்படுகிறது? இருக்கு. விசுவாசித்தவர்கள் உள்ள வந்து கிருபையினால உள்ள வந்துட்டோம். ஆனா ஏற்றுக்கொள்ளாதவங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க? விசுவாசம் இல்லை. அப்ப நோவாக்கு அன்றைக்கு எச்சரித்த பொழுது அவன் அதை விசுவாசித்தான். ஆமென். எச்சரிப்பு உண்டாக்கணும் விசுவாசத்தினாலதான் தொடக்குது. விசுவாசத்தினால் அவன் எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறான். இன்னைக்கு பயபக்தி ஏன் இன்னைக்கு வருகிறது? இன்னைக்கு அநேகருக்கு ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? எத்தனை முறைகள் சுவிசேஷம் உள்ள பார்த்து ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏன் அடிக்கப்பட்டார்? எங்களுடைய பாவங்களுக்காக ஏன் அவர் ரத்தம் சிந்தினார்? ஏன் மறுபடி உயிர்த்தார்? சுவிசேஷம் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் அதை என்ன செய்யவில்லை. அன்றைக்கு நோவாவுடைய காலத்தை ஆண்டவர் சொன்ன பொழுது நோவா மாத்திரம் தான் அதை விசுவாசத்தினால என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டு பயபக்தி உள்ளவன். நானும் நீங்களும் ஒரு நாள் அப்படித்தான் இருந்தோம். உலகத்திலே வாழ்ந்தோம், அசுத்தமான காரியங்களை செய்தோம். சுவிசேஷம் எங்களுடைய வாழ்க்கையில வந்த பொழுது விசுவாசத்தினால நாங்கள் எல்லாருமே விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணி தான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினால கிருபையினால விசுவாசத்தை கொண்டு கிருபை இன்னைக்கு இருக்கு. கிருபையில எந்த மாற்றமே இல்லை. ஆனால் விசுவாச அளவுக்கு தக்கதாகத்தான் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? தேவனுடைய வாழ்க்கை. நோவா அந்த விசுவாசத்தை அவன் என்ன செய்யறான்? விசுவாசத்தினால் அவன் பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினான். இன்னைக்கு நானும் நீங்களும் நாங்கள் இருக்கிற இந்த சமுதாயம், இந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யப்படும்? எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் காப்பாற்றி வருகிற அழிவுக்கு காப்பாற்றப்பட வேண்டுமா இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த கிருபையுள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவர் அன்புள்ள ஆண்டவர். யாரும் அழிந்து போறது அவருக்கு என்ன செய்யவில்லை, விருப்பம் இல்லை. யாரையும் அவர் என்ன செய்ய கைவிடுறதில்லை. எப்படிப்பட்ட பாவியா இருக்கலாம், எப்படிப்பட்ட துரோகியா இருக்கலாம், கடந்த காலம் எவ்வளவு கசப்பா இருக்கலாம், கடந்த காலம் எவ்வாறும் இருளா இருக்கலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் தூக்கி உயர்த்துகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரட்சித்து மறுபடியும் ரட்சிப்புக்குள்ள அந்த நோவா பேழைக்குள்ள இருந்தபடி கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்றால் எங்களுடைய விசுவாசத்துல நாங்கள் அவரை என்ன செய்ய வேண்டும்? நாங்களும் விசுவாசித்தபடியே தான் இங்க வந்துட்டோம். இல்லைன்னா விசுவாசம் இல்லாவிட்டால் நாங்களும் வெளியாளர். எச்சரிப்பை பெற்ற நோவா பயபக்தி உள்ளவன் ஆணை மாறினார். இன்னைக்கு எத்தனை பிரசங்கங்கள் எங்களுக்கு வருகிறது, எத்தனை மனிதர்கள் பாடல்கள் மூலம் சொல்கிறார்கள், எத்தனை மனிதர்கள் வார்த்தை மூலம் எச்சரிக்கிறார்கள், எத்தனை முறை ஆண்டவர் வார்த்தை மூலம் எச்சரிக்கிறார். ஆனா எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறோமா? இல்ல. எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோமா? இல்லை. ஆனா ஒரு நாள் அசுத்தத்துல இருந்த பொழுது விசுவாசத்தினாலதான் உள்ளுக்குள்ள வந்துட்டோம். ஆனால் ஏதோ உள்ள வந்தபடி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? காப்பாற்றும்படியா கிறிஸ்துவுக்குள்ள வந்து பேழைக்குள்ள வச்சுக்கிட்டு எத்தனை பேர் வெளியால் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இந்த பேழைக்குள்ள வராம இருக்கிறார்கள். நாங்கள் அவர்கள் நினைத்து ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் காப்பார். இன்னைக்கு கைவிடப்பட்டா இப்படியான சூழ்நிலை நோவாவின் காலத்துல கைவிடப்பட்டது போல மனுஷகுமாரிய காலத்துல கைவிடப்பட்ட அது மாதிரி ஒரு வேதனை இல்லவே இல்லை. எல்லாமே அறிந்து நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். ஆமே. சத்தியத்தின்படி எங்களை அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? கிருபை. மறுபடியும் அந்த 8வது வசனத்துக்கு வாங்க. 8வது வசனம் நான் வாசிச்ச 1வது அதிகாரம் 8வது வசனம் 1வது வசனம் மறுபடியும் வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் இணைத்தருளினார். 8:1 தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஏன் நோவாவை நினைத்தருளினார்?
ஏன் நோவாவை நினைத்தருளினார்? ஏன் காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் ஏன் ஆண்டவர் நினைத்தருளினார்? இதுல இருக்கு. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணி ஜலத்தை அமர்த்தும்படியா ஆண்டவர் நினைத்தருளின நோக்கம் ஜலம் தண்ணி வற்றும்படியாக. அப்படித்தானே அந்த வசனம் அப்படித்தானே. தேவன் நினைத்தருளினால் காரணம் ஜலம். இன்றைக்கு அவன் கிட்டத்தட்ட 1 வருடங்கள் தண்ணீர் மேல. நோவாவுக்கு அன்றைக்கு இருந்த பிரச்சனை இந்த தண்ணீர் என்ன செய்ய முடியாதபடி எப்படியோ வற்றி அவன் வெளியே வர வேண்டும். ஆனா யோசிச்சு பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில இந்த தண்ணீரை போல அன்றைக்கு நோவாவுக்கு ஜலம் எப்படி இருந்தது, எங்களுடைய வாழ்க்கையில என்னவோ பல பிரச்சனைகள் இந்த தண்ணீரை போல என்ன செய்கிறது இருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாங்கள் பொருளாதார ரீதியில் இந்த தண்ணீரை போல எங்களுக்கு பொருளாதார பிரச்சனையில இருக்கலாம், இல்லாட்டி வியாதி என்ற பிரச்சனையில இருக்கலாம், இல்லாட்டி கடன் என்ற பிரச்சனையில இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மனுஷருடைய அதிகாரியுடைய தயவு எங்களுக்கு தேவையான ஒரு ஜலம் போல இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வானவர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். நோவாவுக்கா வேண்டியே அந்த காற்றை என்ன செய்கிறார்? வீச பண்ணுகிறார். இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், எனக்கான காற்றை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எனக்கு என்ன செய்வார்? வீச பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குரிய காற்று ஏற்ற நேரத்தில் எனக்காக வீசப்படும். அன்றைக்கு நோவா பேழைக்குள்ள இருந்ததை ஆண்டவர் நினைத்து நோவாவுக்காக காற்று வீச பண்ணின கர்த்தர் உண்மையான தெய்வமா இருந்தார். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற என்னை நினைத்து எனக்கான காற்றை ஏற்ற நேரத்தில் வீச ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். நோவாவுக்கு காற்று வீசினது நோக்கம் ஜலம் வற்ற வேணும். எனக்கு காற்று வீசுவது நோக்கம் என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்திலே எந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று தேவ சமூகத்திலே வந்திருக்கலாம். ஒருவேளை எப்படிப்பட்ட போராட்டம், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, ஏன்னா நாளைக்கு நோவா பேழைக்குள்ள இருந்தபடியால ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு காற்றமத்தின் தண்ணியை என்ன செய்ய வேணும். நோவா விண்ணப்பம் செய்யவே இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள வாரது மட்டும்தான் உங்களுடைய காரியம். கிறிஸ்துவுக்குள்ள வந்தா ஆண்டவருக்கு தேவை தெரியும் எந்த நேரத்துல எந்த மனிதர்கள் மூலம் தயவுகளை உண்டு பண்ண வேண்டும், எந்த நேரத்தில் எந்த அதிகாரிகள் மூலம் தயவுகள் வர வேண்டும், எந்த நேரம் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் காற்றுகளை வீச பண்ணுவார். ஒருவேளை சூழ்நிலை பாதகமாக இருக்கலாம், ஒரு நிலை சூழ்நிலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஒன்றுமே செய்ய வேண்டிய சூழ்நிலையை இன்னைக்கு நோவா 1 வருஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பேழைக்குள்ள ஒரே ஒரு வாசலாம், ஒரே ஒரு ஜன்னலாம். அந்த பேழைக்குள்ள வாசலுக்குள்ள சொல்லுவார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நானே வழி சத்தியம் ஜீவன், என் வாசல் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிப்பை கண்டு உள்ளும் புறமும் சென்று என்ன செய்வான்? மேய்ச்சலை கண்டடைவான். அப்படி அந்த பேழையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக தான் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அந்த பேழைக்குள்ள இருந்த நோவாவுக்கு இப்ப ஆண்டவரை 1 வருஷம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் மிருகங்களோடு. இவனை நான் இந்த தேசத்துல மறுபடியும் என்ன செய்ய வேணும்? கொண்டு வரணும். மறுபடியும் இது அடையாளம். இதை அடையாளப்படுத்துகிறார் எங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இருக்கிற பொழுது ஒரு நாள் ஆண்டவர் இந்த அழிச்சு புதிய வானம் புதிய பூமி மறுபடியும் வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நானும் நீங்களும் என்ன செய்யப்படுவோம்? காப்பாற்றப்படுவோம். அதை உறுதிப்படுத்தும். ஏற்ற இதுகளெல்லாம் முக்கியம் இல்லை. ஜலமா நோவா விண்ணப்பம் பண்ணவே ஆண்டவரை என்ன வழியை கொண்டு வாங்க, ஆண்டவன் நினைத்தருளி. நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தினா எங்களுடைய காரியங்களை சந்திக்கும்படி, எங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி ஆண்டவர் ஏற்ற நேரத்துல ஏற்ற காற்றுக்களை என்ன செய்வார்? வியாதி என்றா சுகத்துக்குரிய காற்றுகள் வரும், பொருளாதார நெருக்கடி என்றா அதுக்குரிய தேவையான காற்றுக்களை ஆண்டவர் எப்படி என்ன செய்வார்? வீச பண்ணியே ஆவார். பாருங்க, ஆண்டவர் ஜலம் வற்றினபடியா 4வது வசனம் சொல்கிறது. 4வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே ஆண்டவர் காற்றை வீச பண்ணினதால ஜலம் வற்றினபடியால இன்னைக்கு அந்த பேழை எங்க போய் தங்கினதுன்னு சொன்னார்? அரராத் மலை. அரராத் மலை என்ற உயர்ந்த ஸ்தானம். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பிரச்சனைகள் ஜலம் போல இருக்கிற, தண்ணீர்களை போல இருக்கிற, புயல்களை போல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் தீர்வுகளை கொண்டு வருகிற பொழுது அந்த பேழை எப்படி அரராத்துல போய் நின்றதோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ள நானும் நீங்களும் இருந்தா உயர்ந்த ஸ்தானங்களில் ஆண்டவர் என்ன செய்வார்? கொண்டு போய் நிற்பார். ஆகவே தேவன் அருளின ஜலங்களுக்காக, தேவன் எங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்த தண்ணீர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு நன்றி ஆண்டவர். ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை கொண்ட உயர்ந்த நிலையில என்ன செய்ய போகுது?
நோவாவுக்கு அன்றைக்கு வந்த பிரச்சனை தண்ணீர், அந்த ஜலம் வற்றும்படி ஆண்டவர் செய்த நோக்கம், அவனை கொண்டு அரராத் மலையில என்ன செய்ய வேண்டும்? கப்பல் நிற்க வேண்டும். இந்த அரராத் என்றது மீனிங் அது என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, சாபம் திருப்பப்படுதல், கர்ஸ் ரிவர்ஸ். அந்த அரராத் மலை என்ற அந்த மலைக்குடைய மீனிங் என்ன சொல்லுகிறாங்க? சாபம் திருப்பப்பட. அப்ப இன்னைக்கு சாபம் திருப்பப்பட்டு ஆசீர்வாதமாய் மாற வேணுமா இருந்தா, அப்படியா பாருங்க, சாபம் திருப்பப்பட்டு ஆசீர்வாதமாய் மாற வேணுமா இருந்தா நோவாவுக்கு என்ன தடையா இருந்தது? ஜலம், வெள்ளம். அப்ப அதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அந்த வெள்ளத்தை என்ன செய்தார்? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சாபம் ஆசீர்வாதமாய் மாற வேணுமா இருந்தால், அந்த அரராத் மலையில உங்களுடைய வாழ்க்கை போய் நிற்க வேணுமா இருந்தால், அன்றைக்கு நோவாவுக்கு எப்படி வெள்ளம் ஜலம் ஒரு பிரச்சனையா இருந்ததோ, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஜலம் வெள்ளம் போல என்னென்ன காரியங்கள் இருக்குதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? காற்றை வீச பண்ணி மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள சாபம் திருப்பப்படுகிற அந்த அரராத் என்ற இடத்தில் ஆண்டவர் எங்களை கொண்டு என்ன செய்வார்? நிறுத்துவார். இன்னைக்கு பாருங்க, அதைத்தான் கொல்கதா மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக சிலுவையில் என்ன செய்தார்? தொங்கிய சாபத்தின் அடிமைத்தனத்துக்கு எங்களை என்ன செய்தார்? அதை நாங்கள் பார்த்தாலே சாபத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? நீங்களாக. இன்னைக்கு நான் நீதி உள்ளவனா? நான் நீதிமானா? இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? என்னை நீதிமானாக மாற்றுவதற்கு பாவமே அறியாத அவரை, அப்ப பாவம் அறியாத அவர் பாவமானது உண்மையா இருந்தால் நீதி அறியாத நான் நீதிமானாய் மாற்றப்பட்டது உண்மை. ஆகவே நானும் நீங்களும் இன்னைக்கு நீதிமான்கள். இன்னைக்கு அந்த சிலுவையின் காட்சியை கொள்வதா மலையில் ஆண்டவர் அந்த சிலுவையின் காட்சி சாபத்துக்கு பாவத்துக்கு எதுவுமே எங்களை என்ன செய்ய முடியாது, தொடர முடியும். எதுவுமே எங்களை பின்தொடர, எதுவுமே எங்களை வர முடியும். ஏனென்றால் ஆண்டவருக்குள்ள நாங்கள் இருக்கிற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்வார்? மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் நாட்களில் நடந்தது போலதான் இந்த மனுஷகுமாருடைய காலத்திலும் வரும். மனுஷகுமாருடைய நாட்களில் என்ன நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பாருங்க. நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, என்னோட உங்களுக்கு அதிகம் தெரியும். எல்லாம் இன்டர்நெட் செய்திகள் கூட வாசிக்கிறீங்க. யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏற்ற நேரத்துல திடீரென எல்லாமே என்ன செய்யும்? எல்லாமே மாறும். தேவாலயம் கட்டுவதற்கு கூட கனநாள் ஆகாது. 24 மணித்தியாலும் செயலாளர் எருசலேமில் தேவாலயத்தை கட்டுவது. அந்த 24 தேவாலயம் கட்ட ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருவார்? அவரோட இருந்தா நானும் நீங்களும் போயிடுவோம். ஆகவே உறுதிப்படுத்துங்க, கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்குதான்னு சொல்லி. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை இல்லையா இருந்தால் தேவன் கிருபை உள்ளவர், அவர் நீதி உள்ள ஆண்டவர், கிருபை உள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர். எனக்காக கல்வாரியில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதுன்ற ஒரே ஒரு நோக்கம் என்னை நீதிமானாய் மாற்றி தம்முடைய பிள்ளையாக மாற்றும்படி. அவனுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டு ஆண்டவரை நான் என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வளவு நான் வாயை திறந்து நாங்கள் அறிக்கை பண்ணுவோமா இருந்தால் என் ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றும் கொண்டவராக இருக்கிறார். தேவனுடைய வீடு ஏற்பட்ட தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு ஏற்பட்ட வானம் திறந்த இடம்.
எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது. மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு ஏல் பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம் வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.